ஹாய் உறவுகளே, இன்று எங்கள் அம்மா நினைவு தினம். இறந்து 4 வருஷம் ஆகுது. அந்த நினைவாக இன்று அனாதைப்பட்டவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, அவங்களுக்கு இன்றைக்கி எங்களுடைய இதே மாதிரி எங்கள் அம்மா ஞாபகமாக அவங்களுக்கு சாப்பாடு போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. வருஷம் பண்ணுறேன். எனக்கு இது எப்பயுமே அவங்க 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 வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால நம்மளுடைய அம்மா சரி நம்ம பசங்க சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு விதத்தில் யாரோ ஒரு ரூபத்தில் எங்களுக்கு நம்ம பையன் சாப்பாடு போடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு ரூபத்தில் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது உண்மை தான். கண்டிப்பாக எங்கள் அம்மா வருவாங்க, வராமலாம் போக மாட்டாங்க. யாரோ ஒரு ரூபத்தில் நாங்கள் போடுற சாப்பாடு நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வந்திருப்பாங்க. நாங்கள் அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது இந்த லட்டு இதெல்லாம் பலகாரமெல்லாம் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு எப்படி கொடுக்குற நம்ம இது பண்ணுறோமோ அது மாதிரி யாராவது ஒருத்தர் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி நாங்கள் எங்கள் குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு போட்டோம். சாப்பாடு போட்டு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு சொன்ன உடனே எங்கள் அம்மா தான் நேரில் சொன்ன மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு திருப்தின்னா எங்கள் அம்மா எங்கள் உசுரோடு செத்துருந்தாலும் உசுரோடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நாங்கள் போடுறதில்ல. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி. அது எங்கள் அம்மாவுக்கு ஒசரம் நாங்கள் அதை பண்ணி இன்றைக்கி பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அம்மாவை யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நம்ம நல்லதை ஒருத்தர் நம்ம ஏதோ ஒரு இதில் நினச்சி இந்த மாதிரி ஒரு வயதானவர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னா அவங்க ஒவ்வொரு நம்பிச்சுன்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. அதனால் அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இன்னுமேட்டு நீங்களும் யாராவது அந்த மாதிரி இருந்தாலும் பிடிச்சாலோ ஒரு பிறந்தநாளாக இருந்தால் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னா அவங்க ஒவ்வொரு நம்பிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால தான் நான் எப்பயும் வருஷம் இந்த மாதிரி பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.